மியாவாக்கி அதாவது நம்மளோட ஜப்பானிய சிஸ்டம் இது ஒரு ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான சிஸ்டம். உலகம் முழுவதும் இப்போ இதுதான் பயங்கர ட்ரெண்டிங்கில் இருக்குது. 10,000 மரங்கள் நடவு பண்ணுறோம். அதில் வந்து ஒரு 5,000 பல வகையான மரங்களும் 5,000 மர வகையான மரங்களும். இன்னும் ஒரு 5லேருந்து 6 ஆண்டுகள் கழித்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ரோடுகள்லேருந்து நின்று நம்ம பார்க்க போகும்போது இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு காடு உருவாகி இருக்கும். வணக்கம், என்னோட பேர் சோழன் குபேந்திரன். நான் ஒரு பொறியாளராக பணிபுரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். என்னோட சொந்த ஊர் சோழவந்தான். நான் இப்போ இருக்கிறது அழகர் கோவில் மெயின் ரோடு காதக்கிணன்ற கிராமத்தில் வசித்து வர்றேன். என்னோடய பிஸ்னஸ், நான் கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னோடய பணி தவிர நான் பிறந்த இந்த மண்ணுக்கு ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னு நினச்சோம். இன்றைக்கி காலகட்டத்தில் நம்ம எல்லாருக்கும் தேவையான ஒரு விஷயம் இயற்கையை பாதுகாக்கணும். காரணம், நிறைய இயற்கை பேரிடர்களை நம்ம சந்திச்சுக்கிட்டே இருக்கோம். அதனால் இயற்கையை பாதுகாக்கணும்னாலே கண்டிப்பாக மரங்கள் தான். இயற்கையினாலே மரங்கள் தான். அந்த மரங்கள் வளர்க்கணும்னு சொல்லி கடந்த 12 ஆண்டுகளாக மதுரையை பசுமையாக்குற நோக்கில் மதுரை முழுவதும் நடவு பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஒவ்வொரு மரங்களாக நடவு பண்ண ஆரம்பித்தேன். இன்றைக்கி என்னோட 1,00,000வது மரம் நட்டு முடிச்சிருக்கேன். மதுரையில் நிறைய மரக்கன்றுகள் நடவு பண்ணிக்கிட்டு இருந்தோம். இது வரைக்கும் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு முன்னாடி வரைக்கும் என்னோட 99,000 மரக்கன்றுகள் மதுரையில் நடவு பண்ணியிருந்தோம். சரி, இன்னும் 1000 மரக்கன்றுகள் நடவு பண்ணேன் அப்படின்னா என்னோட 1,00,000வது மரம் நடவு பண்ணிட முடியும். அதுக்கு தான் ஒரு மியாவாகி முறையில் ஒரு சின்ன காடுகளை உருவாக்கணும்னு சொல்லி நாங்கள் நிறைய இடங்கள் தேடிக்கிட்டு இருந்தோம். அப்போ தான் கொடிக்குளம் சூரியநகர் கண்மாயில் ரோட்டரி கிளப் ஆஃப் டவுன் மதுரை அவங்க தான் இந்த இடத்த முழுவதுமாக எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துருந்தாங்க. சுற்றி இது அகழி எடுத்து இது ஒரு பெரிய பொருட்செலவில் முழுக்க அவங்க தான், குறிப்பாக மிஸ்டர் சசி ஃபோம்ரா அவங்களோட முயற்சியில் தான் இது நடந்திருக்கு. அவங்க இல்லைன்னா இந்த திட்டம் இல்லை. அதுக்குள்ளே எங்களோட பங்களிப்பை நாங்கள் இங்கே கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இங்கே ஒரு 10,000 மரக்கன்றுகள் மியாவாக்கி முறையில் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒரு அடர் வனத்தை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கோம். இன்னும் ஒரு 5லேருந்து 6 ஆண்டுகள் கழித்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ரோடுகள்லேருந்து நின்று நம்ம பார்க்க போகும்போது இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு காடு உருவாகி இருக்கும். மியாவாக்கி அதாவது நம்மளோட ஜப்பானிய சிஸ்டம் இது ஒரு ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான சிஸ்டம். உலகம் முழுவதும் இப்போ இதுதான் பயங்கர ட்ரெண்டிங்கில் இருக்குது. காரணம் என்னென்னா, ஒரு சின்ன இடத்துல இப்போ ஒரு சிட்டிக்குள்ளே வந்து நம்மளால் காடுகளை பார்க்க முடியுமானா கண்டிப்பாக முடியாது. ஸோ அதை எப்படி நம்ம மாற்றணும், ஒரே இடத்துல ஒரு டென்ஸ் ஃபாரஸ்ட் மாதிரி ஒரு ஏக்கரில் ஒரு 1000 மரங்கள் 2000 மரங்கள் தான் வைக்க முடியும்னா அதே இடத்துல ஒரு 10,000 மரங்கள் வச்சு வளர்க்குறோம். அப்படியான ஒரு முறையில் தான் இந்த இடத்துல பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒரு 10,000 மரங்கள் நடவு பண்ணுறோம். அதில் வந்து ஒரு 5,000 பல வகையான மரங்களும் 5,000 மர வகையான மரங்களும். ஏன் இந்த பல வகையான மரங்கள் நடுறோம் அப்படின்னா, இங்கே வந்து சுற்றி ஒரு அகழி எடுத்து நடுவில் இந்த ஒரு ஃபாரஸ்ட் அமைக்கிறனால நிறைய பறவைகள் வந்து இங்கே தங்கும். இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் தான் பறவைகள் தங்குறதுக்கு ஒரு உகந்த ஒரு இடம். ஸோ அந்த பறவைகள் வந்து இங்கே தங்க போகும்போது அதுகளுக்கு தேவையான உணவையும் இதே இடத்துல கொடுத்துட்டோம் அப்படின்னா அது இங்கேயே இருக்கும். ஸோ இங்கேருந்து அதோட உணவுகளை எடுத்துகிட்டு அந்த குறிப்பாக காடுகளை உருவாக்குறதுல பறவைகள் தான் முக்கியம். இன்றைக்கி உள்ள காடுகள் எல்லாமே பறவைகள் தான் உருவாக்குனது, மனிதர்கள் கிடையாது. ஸோ அதனால் பறவைகளுக்கான ஒரு உறைவிடமாக தான் இதை ஏற்படுத்துறது எங்களோட ஒரு பெரிய நோக்கம். இப்போ நீங்களே பார்க்கலாம், ஒரு 10,000 மரக்கன்றுகள் இங்கே இறக்கி வச்சுருக்கோம். எல்லாமே இன்றைக்கி வந்திருக்கிறது எல்லாமே பல வகையான மரங்கள் வந்திருக்கு. நீங்கள் பார்க்கலாம், இது வந்து கொடிக்காப்புளி மரம், இது வந்து அரச மரம், இது செர்ரி பழம். ரொம்ப குட்டி குட்டி குருவிகளுக்கு ரொம்பவே விரும்பி சாப்பிடும் இந்த செர்ரி பழம். இது வந்து இலுப்பை மரம். இதெல்லாம் ரொம்ப பறவைகள் விரும்பி சாப்பிடும். இது வந்து ஒரு தமிழ்நாட்டோட மிகப்பெரிய பொருளாதாரம் சார்ந்த ஒரு விஷயம், இந்த இலுப்பை பண்ணுறோம். அடுத்து இது வந்து முள் சீத்தாலே இது ரொம்ப மருத்துவ குணம் வாய்ந்த ஒரு மரக்கண்டு. இது முள் சீத்தான்னு சொல்லுவோம். அந்த இது வந்து இந்த மாதிரி இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, இத்தனை வகையான மரங்கள்லாம் கிட்டத்தட்ட 20 வகையான மரங்கள் இந்த இடங்களில் நடவு பண்ணுறோம். கடந்த 7ஆம் தேதி இதை ஆரம்பித்தோம். 15ஆம் தேதி வரைக்கும் இந்த ப்ராஜெக்ட் நடந்துக்கிட்டு இருக்கும். ஸோ இதை பார்த்துக்கிட்டு இருக்க மதுரை மக்கள் அவங்க குடும்பத்தோடு நம்ம எங்கெங்கேயோ நம்ம போகிறோம். ஸோ நம்ம மதுரை, நம்ம உயிராக நினைக்கிற நம்ம மதுரைக்கு ஒரு விஷயம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எல்லோரும் வந்து கலந்துக்கோங்க. அடுத்த தலைமுறைக்கு கல்வி எவ்வளோ முக்கியம், நம்ம கல்வி தான் நம்மளோட வாழ்க்கையே மாற்றுன்னு சொல்கிறோம். அந்த கல்வியை விட மிக உயர்வானது இயற்கை இருந்தால் தான் நம்ம உயிரோடே இருக்க முடியும். அந்த இயற்கையை பாதுகாக்கிற பணியில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கோம். கண்டிப்பாக எல்லோரும் கலந்துக்கோங்க. இந்த ஒரு அடுத்து என்னோட ஒரே இலக்கு கோடிக்கணக்கான மரங்கள் நடணும்.
நாம் பிறந்த இந்த மண்ணை ஒரு பசுமையான ஒரு மதுரையாக மாற்றி கொடுக்கணுன்றது தான். நிறைய நீர்நிலைகளை தூர்வார போகிறோம். ஏன்னா மரங்கள் நிறையா நட்டுட்டோம், மழை நிறையா கிடைக்குது, ஆனால் அந்த மழை நீரை சேமித்து வைக்க முடியலன்ற ஒரு பெரிய வருத்தம் இருக்குது. அதனால் கண்டிப்பாக நீர்நிலைகளை தூர்வாரி அங்கே தண்ணீரை தேக்கி சுற்றி ஒரு காடுகளை உருவாக்கணுன்றதில் என்னோடய அடுத்த இலக்கை அதை நோக்கி தான் பயணிக்க போகிறோம். வருடம் 1 கோடி மரம், 10 ஆண்டுகளில் 10 கோடி மரம். இதுதான் என்னோடய மிகப்பெரிய ஒரு இலக்கு. கண்டிப்பாக என் மதுரை மக்கள் அனைவரோட ஒரு கைகோர்ப்போடையும் இதை செஞ்சு முடிச்சிடுவேன்ற நம்பிக்கையோடு பயணிக்கிறேன்.